இங்கு பரபரப்பாக சமைத்துக் கொண்டிருக்கும் இந்த இல்லத்தரசி தனது காய்கறி கழிவுகளை இந்த பிரத்யேகமான பச்சை பக்கெட்டில் சேமிக்க மறப்பதில்லை. இவர் மட்டுமல்ல, திருவான்மியூரில் உள்ள இந்த சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள 36 குடும்பங்களும் இப்படித்தான் குப்பைகளை தரம் பிரிக்கிறார்கள். இதன் மூலம் தங்கள் குடியிருப்பில் உற்பத்தியாகும் குப்பைகளை தாங்களே மறுசுழற்சி செய்து உரமாக்கி பயன்படுத்துகிறார்கள். எப்படி தெரியுமா? 2019 நாங்கள் இந்த குப்பையை பிரிக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ரெட் பக்கெட்டும் ஒரு க்ரீன் பக்கெட்டும் கொடுத்துருந்தோம். அதில் பச்சை பக்கெட்லாம் வெஜிடபிள்ஸு வீட்டு உபயோகமாக, மீதி மக்காத குப்பையை ரெட் பக்கெட்லேயும் நாங்கள் போட சொல்லி கொடுத்துருந்தோம். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரியான ப்ரொசீஜரில் டெய்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குப்பையை ஒரு லேடியை வச்சு நாங்கள் எடுத்துன்னு கீழே அந்த தார்பாலின் போட்டு அதில் மேலே கொஞ்சம் உரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் குப்பையை போட்டு செக்ரிகேட் பண்ணுவோம். அந்த மாதிரியாக மேலே 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 டெய்லி போட்டுட்டே வருவோம். 45 days ஆன உடனே அது உரமாக கீழே வந்துடும். அது மோர் தேன் 6 tons மேலே நாங்கள் லேண்ட்ஃபில்க்கு போகாதபடிக்கு எங்களோட இடத்துலையே நாங்கள் எங்களோட குப்பைகள் எல்லாத்தையும் மக்க வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரையிலும். ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்பும் கழிவுகளை தாங்களே மேலாண்மை செய்து கொள்ள வேண்டும் என்று அரசு விதிமுறை 2016ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனால் யாரும் அதை சரியாக பின்பற்றுவதில்லை. விளைவு, சென்னையில் தனிநபர் குப்பை அளவு நாளொன்றுக்கு 689 கிராமாக உயர்ந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி அண்மையில் அறிவித்தது. முதல்ல இங்கே வரும்போது இந்த காய்கறி குப்பையை தனியாக போடுங்க, மற்ற குப்பையை தனியாக போடுங்கன்னாங்க. இதெல்லாம் வேறு வேலை இல்லையா? இந்த மாதிரிலாம் யாரால் செய்ய முடியும்? இது தேவையில்லாத வேலை சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்கங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சது. இந்த காய்கறி குப்பையெல்லாம் எங்கள் அடுக்குமாடி குடியிருப்புக்காக உண்டான செடி கொடிகளுக்கே பயன்படுத்துகிறோம். இதை வெளியில் கொண்டு போய் கொட்டுறதே கிடையாது. இது எங்கள் 40 ஃப்ளாட்டுக்கு இது செய்யும்போது ஏன் மற்ற எல்லா ஃப்ளாட்டும் இதே மாதிரி செய்யலாமே? லேண்ட்ஃபில்ஸ் நிறையா இருக்குது, குப்பை மக்காது. ஸோ இனிமேல் வரப்போகிற பாப்புலேஷனுக்கு இது ஒரு பெரிய ஹசார்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நிறையா ஸ்டெப்ஸ் பர்சனலாக எடுத்துகிட்ருக்கேன். எப்போது நான் காய் கட் பண்ணாலும் சரி, காயோ பழமோ தோல் இதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கும் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இப்போ என் பையனுக்கே தெரியும் எதை எங்கே போடணும் அப்படின்னு. ஹீனோஸ் இந்த பூமி கொஞ்சமாவது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த சின்ன முயற்சியெல்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம். நம்ம இதை டெய்லி கலெக்ட் பண்ணுறது 2 அப்பார்ட்மெண்ட்ஸையும் 2 பிளாக்ஸையும் சேர்த்து 10லேருந்து 12 kg வரலும் வரும் ஒரு நாளைக்கு. ஸோ மாதம் நீங்கள் எடுத்துட்டேன்னாக்கா 300 kg வரும். அந்த 300 kg நாங்கள் அதை உரம் எடுக்கச்சு எங்களுக்கு 250 kg வரலும் உரம் வருது. அந்த அது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து நாங்கள் இதெல்லாத்தையும் செடிக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். வெளியில் யார் கேட்டாலும் அந்த உரத்தெல்லாம் நாங்கள் கொடுப்போம். சென்னை மாநகராட்சி பகுதியில் 2000ஆம் ஆண்டு 2500 மெட்ரிக் டன்னாக இருந்த குப்பை தற்போது 5500 டன்னாக சேகரமாகின்றன. இந்த குப்பைகள்தான் பெருங்குடி கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் குவிந்துள்ளன. இதுபோன்ற சிறிய முயற்சிகள் தான் குப்பைகளால் விளையப்போகும் பெரிய ஆபத்துகளிலிருந்து தடுக்கும். எங்களுக்கு இதில் ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது, ப்ராஃபிட்லெஸ் தான் இது. இருந்தாலும் எங்களோட என்வாயன்மெண்ட்டுக்கு க்ளீனாக இருக்கணும், நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கணும், லேண்ட்ஃபில்லில் நம்மளோட குப்பை போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டிவேஷனோட நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம்.